இவர்களுடைய உள்ளங்களில் இந்த ஆலயத்துக்கு ஒரு துளி அளவும் மதிப்பில்லை என்பதற்குரிய நிறைய எண்ணற்ற சான்றுகள், அப்படியான சான்றுகளை நீங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இவர்கள் வரலாற்று நெடுகிலும் என்னென்ன சூழ்ச்சிகளை இந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்கு எதிராக இவர்கள் செய்தார்கள், இந்த புனிதமான இந்த ஊருக்கு எதிராக இவர்கள் அரங்கேற்றினார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற போது நீங்கள் ஹிஜ்ரி 294 நீங்கள் செல்கின்ற போது, அதாவது கராமித்தாக்கள், இவர்கள் ஷியாக்கள், இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஹஜ்ஜிலிருந்து திரும்பிய ஹஜ்ஜை அந்த புனிதமான வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு திரும்பிய சுமார் 20,000 ஹாஜிகளை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் கொன்று குவித்தார்கள். 20,000 ஹாஜிகள். எந்த அளவுக்கு? அதாவது சிலர்கள் குற்றுயிராக கிடப்பார்களா இல்லையா, அவர்களுக்கு தண்ணீரை கொண்டு வருவது போன்று பெண்கள் வருவார்கள். அப்படி யாராவது தண்ணீரை கேட்பார்கள் என்று சொன்னால், பேசுவார்கள் என்றால் அவர்களையும் கொன்று விடுவார்கள். அருமை சகோதரர்களே, எந்த ஒரு தவறும் செய்யாதவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு வந்து ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு ரப்புடைய திருப்பொருத்தத்தை பெற்று சென்ற இந்த மக்களை இப்படி ஒரு மோசமான இரத்தங்கள் கரைபடிந்த ஒரு வரலாற்றுக்குரியவர்கள் இவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அதைவிட ஒரு படுமோசமான ஒரு செயலை இவர்கள் அரங்கேற்றினார்கள். ஹிஜ்ரி 317 நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த புனித ஹரம் அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, அதற்குள் நுழைந்தவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு நீங்கள் கொடுக்க வேண்டும். அவர்கள் அச்சமற்றவர்கள். அந்த பாதுகாப்புக்குரிய பொறுப்பு ஒவ்வொரு மூமினுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த புனித ஆலயத்துக்குள் அவர்கள் நுழைந்து ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்ற வந்த 30,000 ஹாஜிகளை கொன்று குவித்தார்கள். அருமையான சகோதரர்களே, இந்த வரலாறுகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ராஃபிதாக்கள், ஷியாக்கள் நம்மிலே ஒரு சாரார், நம்மிலே ஒரு பிரிவென்று பலர் தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். மிகவும் ஆபத்தானவர்கள். அருமையான சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் அல்லாதவன் கூட புனித தலங்களை, புனித இடங்களை அவன் புனிதப்படுத்துவான், அந்த உணர்வு இருக்கும். ஆனால் இந்த கேடுகட்ட சமுதாயத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு வந்த 30,000 பேர்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள். அந்த ஜம்சம் கிணறு ஹாஜிகளுடைய உடல்களால் நிரப்பப்படுகிறது. அது ஹாஜிகளுடைய உடல்களால் நிரப்பப்படுகிறது. அதிலே தலைமையேற்று வந்த அந்த அபூ தாஹிர் என்பவன் என்ன சொல்கிறான் என்றால், அவன் அங்கே கஅபாவிலே சிறுநீர் கழித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் சொல்கிறான், நான் தான் அல்லாஹ். எங்கே அல்லாஹ்? அல்லாஹ் தான் நான் தான் அல்லாஹ் என்று சொன்னான். எங்கே அபாபில்கள் என்று கேட்டான். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அது மாத்திரம் அல்லாமல் ஹஜ்ருல் அஸ்வதை என்ன செய்தார்கள்? அந்த புனிதமான சுவர்க்கத்திலிருந்து வந்த அந்த சிறப்புக்குரிய கல்லை அவர்கள் கலட்டி எடுத்து சென்றார்கள். 22 வருடங்கள் கஅபாவிலே அது இருக்கவில்லை, இல்லாமல் ஹஜ் செய்தார்கள். இவ்வளவு பெரிய படு மோசமான ஒரு செயலை அரங்கேற்றியவர்கள். ஆனா என்ன பேர் போடப்படுது?